ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலாக் சிக்கன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாலாக் வந்து நான் ஒரு கட்டு எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன், பச்சை மிளகா ஒரு 7 எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், தக்காளியை நான் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன், வெங்காயமும் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன், சிக்கன் 1 kg ரெடியாக இருக்குது, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பாலக்கீரையை நல்லா அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃப்ரை பேன் ஒன்று வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டே வருது. இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நல்லா வதங்கிட்டே வருது. இப்போ நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கழுவி வதக்கிக்கிறேன். இப்போ தக்காளி வந்து முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து பாலக்கீரையை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், பாலக் போட்டு நல்லா கலரி விட்டுட்டேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பாலக்கை வதக்கி முடித்த அப்புறமா இதை நம்ம ஆற வச்சு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், பாலக்கெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், நம்ம மொத்தமாக ஆற வச்சு மிக்சர் ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு தவா ஒன்று வச்சு நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் இலையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், சிக்கனை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், சிக்கன் போட்டு லைட்டாக வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச பாலாக்கை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பாலக்கீரையை வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருக்கோம் சிக்கன் கூட. இப்போ நல்லா சிக்கன் வேக வச்சு நம்ம இறக்கலாம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு வருது. ஒரு 15-20 மினிட்ஸில் சிக்கன் நல்லாவே வெந்துடும். நம்ம அது வரைக்கும் இதை அப்படியே சிம்மில் வச்சு மூடி விடுவோம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லாவே வெந்துக்கிட்டு வருது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிடலாம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. பாலக் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே பாலக் சிக்கன் கிரேவி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.